2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 1.25 வருஷம் இருக்குது சாமி. அந்த 1.25 வருஷம் இருக்கிறதுக்குள்ள இப்போ கூட்டணி பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்களா? அதுவும் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டணி பேச ஒரு கட்சி இன்றைக்கி வந்தாச்சு அப்படின் பொழுது தமிழக அரசியல் களத்தை தாண்டி இந்திய அரசியல் களத்திலும் பெரும் பரபரப்பு. 1.25 வருஷம் இருக்கிறதுக்கு தேர்தலுக்கு கட்சி ஆரம்பித்து 1 வருஷம் தான் ஆகுது. குறிப்பாக விஜய் என்கின்ற ஒரு ஸ்டார் வேல்யூ உள்ள ஒரு தலைவர் அப்படி தான் சொல்லணும். இது ஒரு பெட்டர் இந்த வீடியோவில் பேசப்படுது. இன்னொரு முக்கியமான விஷயம்னா, ஒரு நேரத்துலேருந்து ட்ரெண்டிங்கில் ஓடிக்கிட்டு இருக்குது. நம்ம இவர் லொல்லு சபா சுவாமிநாதன் பேசின ஒரு வீடியோ கிளிப்பிங்ஸ் எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க. இந்த போக்கிரி படத்தை பேக்கரின்னு லொல்லு சபாவில் கிண்டல் பண்ணதுக்காக விஜயோடைய அப்பா கூப்பிட்டு எங்களை மிரட்டினார் அந்த டீம். அதனாலே இந்த நிகழ்ச்சி நிறுத்திட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதுக்கு பின்னணியில் என்ன காரணம்? எப்போ அந்த லொல்லு சபா நிறுத்தி எவ்வளோ நாள் ஆகிடுச்சு, இப்போ ஏன் அந்த பேட்டி கொடுக்கணும், இப்போ ஏன் அதை கட் பண்ணி போட்டு சோஷியல் மீடியாவில் அதை வைரல் ஆக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம், அது பின்னணியில் யார் இருக்காங்கன்னு. இந்த மும்மொழி கொள்கை தமிழகத்துக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஆளாளுக்கு ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. தவேகா சார்பில் விஜய் கொடுத்த ஒரு அறிக்கை எந்த அளவுக்கு பிஜேபியை ட்ரிகர் பண்ணி விட்டுருக்கு. அவர் குறிப்பாக தமிழகத்தில் எந்த அளவுக்கு அவங்க டென்ஷன் ஆகியிருக்காங்க. அதுவும் இதெல்லாம் கலந்து இந்த வீடியோவில் பேச போகிறோம். இதில் முக்கியமான ஒரு விஷயம், தவேகா ஆரம்பித்து 1 வருஷம் ஆகிருக்குது. இதோ வருகிற 26ஆம் தேதி புதுக்குழு செயற்குழு, ஒரு பிரம்மாண்டமான புதுக்குழு செயற்குழுவாக அந்த கட்சி நடத்தப் போகிறது. அந்த 2ஆம் ஆண்டு கொண்டாட்டத்தை செய்ய போகிறது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பரந்தூர் விமான நிலையமாக பிரச்சனையாகட்டும், அப்புறம் ஒரு அம்பேத்கர் நூல் வெளியீட்டு விழா, குறிப்பாக முதல் மாநில மாநாடு, இதெல்லாம் பெரிய பெரிய விஷயமாகிடுச்சு. சரி, கண்டிப்பாக தவேகா அதிமுக கூட கூட்டணி வைக்கும். அதிமுக தவேகா கூட கூட்டணி இல்லாமல் ஒன்றும் இங்கே ஜெயிக்க முடியாதுங்கன்னு அரசியல் வல்லுநர்கள் மூத்த பத்திரிகையாளர்லாம் கழிப்பு வச்சுருக்காங்க. ஆனாலும் கூட்டணி பற்றி இப்போதைக்கு எதுவும் நாங்கள் பேச மாட்டோங்க, யார் கூட கூட்டணி இல்லை அப்படின்னு ஒரு பக்கம் தவேகா தரப்பில். இன்னொரு பக்கம் என்னென்னா, எங்கள் கொள்கைக்கு ஒத்து எங்கள் கொள்கையை ஏற்றுக்கிட்டா இருந்தால், அதாவது எங்கள் தலைவர் தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு ஒத்துக்கிட்டு இருந்தால் யார் வேணாலும் கூட்டணிக்கு வாங்க பேசலாம். இது இன்னொரு பக்கம் இல்லைங்க, கூட்டணிலாம் இருக்கட்டுங்க, முதல்ல எங்களுடைய நடைபயணம், கட்சியினுடைய இன்னும் சில கூட்டங்கள், மக்களை சந்திக்கிற விஷயம், கட்சி போய் சேர்கிற விஷயம், இன்னும் மாவட்ட செயலர்லாம் முழுமையாக முடிக்கல, அதுக்குள்ளே ஏன் இது மாதிரியான ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா திடுதிப்புன்னு பெரிய தமிழக அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பாகிடுச்சு. தமிழ்நாடு முஸ்லீம் லீக் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா, தவேகானுடைய பொதுச் செயலாளர்கள் புஷியானந்த், ஆதவ் அர்ஜுனாவை சந்திச்சிருக்காரு. இது கூட்டணி சந்திப்பு அப்படின்னு காலையிலேருந்து பரபரப்பாகிடுச்சு. இப்போ வரைக்கும் போயிட்டுருக்கு. எங்கே அதுக்குள்ளவா அப்படின்னு. அதுவும் முக்கியமாக தமிழ்நாட்டில் உள்ள ஒரு சிறுபான்மையின கட்சி, இஸ்லாமியர்களுடைய பெரும் வாக்கை வைத்து கொண்டு இருக்கக்கூடிய தமிழ்நாடு முஸ்லீம் கட்சியினுடைய தலைவர் முஸ்தபா சந்திச்சிருக்காரு, கூட்டணி பற்றி தான் பேசியிருக்காரு அப்படின்ற ஒரு பக்கம் டாக் ஓடிக்கிட்டு இருக்கு. ஆனால் அவர் வெளியே ஒரு கருத்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, வருகிற ரமலான் நோம்பிற்காக, அந்த ரமலான் நோன்பு திறக்கிறதுக்கு அரசியல் தலைவர் எல்லாரையும் இன்வைட் பண்ணுவாங்க இல்லைங்களா, அதனால் நாங்கள் முன்கூட்டியே தவேகா தலைவர் விஜயை இன்வைட் பண்ணுறதுக்காக வந்தேன் அப்படின்னு அவர் சொன்னாலும் அதோடு சேர்ந்து ஒரு கூட்டணியும் பேசப்பட்டது. அதோட முஸ்தபா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏங்க இந்த ஆட்சி காலத்திலிருந்து திமுக இஸ்லாமியர்களுக்கு என்ன சலுகைகள் கொடுத்தது, வாக்குறுதி கொடுத்ததுலாம் என்ன நிறைவேற்று இருக்குது, சிறுபான்மையினர்களுக்கு என்ன தான் பண்ணியிருக்கு, குறிப்பாக இஸ்லாமியர்களுக்கு என்ன தான் பண்ணியிருக்குன்ற மாதிரி ஒரு பெரிய லிஸ்ட்டே வாசிக்கிறார். அதெல்லாம் தாண்டி நேற்று வந்த கட்சி தான், நீங்கள் விமர்சனம் பண்ணீங்க இல்லைங்களா, பச்சை புள்ள பால்வாடி அப்படின்னு, நேற்று வந்த கட்சி தான் தவேகா. ஆனால் பல முக்கிய பொறுப்புகளில் இஸ்லாமியர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் தாண்டி விக்கிரவாண்டி மாநாட்டில் அந்த மேடையில் சாயரா பானு என்கிறவர் துணைத் தலைவராக மேடையில் உட்கார வச்சது விஜய் தான். அதுவும் ஹிஜாப், அந்த உடையோடு ஹிஜாப் அணிந்து உட்கார வச்சார். இதை விட வேறு என்ன வேணும் எங்களுக்கு? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் அப்படின்னு சொல்கிறது அந்த கட்சி வெறும் சொல்லாக இல்லாமல் செயலில் காட்டுறாங்க. அதனால் நான் அவரை சந்தித்தேன். அவர் ரமலான் நோன்பு கூப்பிட்டேன். அதோடு சேர்ந்து கூட்டணியும் பேசப்பட்டது அப்படின்னு முதல் ஸ்டெப்பே எடுத்து வச்சாச்சு அப்படின்னு போது பரபரப்பாகிடுச்சு. இதுக்கு அப்புறம் விமர்சனங்கள் 1000 இருக்கலாம். முதல் தொடக்கம் தொடங்கியாச்சு. திரும்ப சொல்கிறது தான் இவருக்கு அரசியல் பண்ண தெரியுமா, இவருக்கு டயலாக் பேப்பரில் எழுதி கொடுத்த டயலாக்கை பேசுகிறவர் இவர் மக்களை சந்திக்க தெரியுமா, பனையூர் பண்ணியார், பனையூர் விட்டு வெளியே வர மாட்டார், இவருக்கு எதுக்கு பூனைப்பட, இவருக்கு எதுக்கு ஒய் பிரிவு, இப்படிலாம் விமர்சனம் இருந்துக்கிட்டே இருந்தது. என்ன வேணாலும் விமர்சனம் பண்ணிங்கப்பா. இன்னொருத்தர் கடுமையாக விமர்சனம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவர் விமர்சனம் பண்ணி என்றைக்கு விஜயை தொட்டாரோ அன்னிலேருந்து சீட்டு கட்டு மாதிரி அவர் இறங்கிட்டார். கடன் கிராஃப்லேருந்து கீழே இறங்கிட்டார். ஏண்டா தொட்டமோன்னு ஆயிடுச்சு. அதே சமயத்தில் நாங்கள் ஒரே நேர்கோட்டில், ஒரே சரியான விகிதத்தில் எங்களுடைய 2026 தேர்தல் அரசியல் களத்திற்குள் நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம் அப்படின்ற ஒரு விஷயம். விஜய் அதை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஓகே, மும்மொழி கொள்கை திமுக
அதிமுக, அப்புறம் தேமுதிக, அப்புறம் வந்து நாதாகா, எல்லா காமும் பாஜகவை தவிர எல்லா காமும் சொன்னாங்க. அதில் குறிப்பாக தாவேகா கொடுத்த அறிக்கை தான் பலரை வந்து ட்ரிகர் ஆகிடுச்சு அப்படின்னு. என்னென்னா கரெக்டாக, அதாவது நாங்கள் வந்து மத்திய அரசையும் விமர்சிப்போம், ஆளும் மாநில அரசையும் விமர்சிப்போம். மும்மொழி கொள்கை எங்களுக்கு தேவையா அப்படின்ற ஒரு விஷயம் பிஜேபியை சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, தம்பி விஜய், உங்கள் படம் தமிழில் மட்டும்தான் நீங்கள் ரிலீஸ் பண்ணோம், ஏன் தெலுங்கில் டப்பிங் பண்ணுறீங்க, ஏன் வந்து ஹிந்தியில் டப்பிங் பண்ணுறீங்க, ஏன் கன்னடத்தில் டப் பண்ணுறீங்க, இது தமிழில் பண்ணிட்டு போக வேண்டியது தானே அப்படின்னு அவங்க ஒரு பக்கம். மும்மொழி கொள்கைக்கு என்ன விளக்கம் சொல்கிறாங்கன்னே தெரில. ராஜா என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஆலமர பள்ளிக்கூடம்லாம் ஆக்ஸ்போர்ட் பள்ளிக்கூடமாக மாறப்போகுதுன்னு பாட்டு பாடினவர் அவர் தான். ஆனால் இவர் வந்து எங்கே பள்ளிக்கூடத்தை இது பண்ணி வைக்கிறாருன்னு அவருடைய பாடலை சினிமாவை கொண்டு வந்து இங்கே சேர்க்குறவர் வந்து. இன்னும் நீங்கள் வந்து அரசியல் கட்சி தலைவராக விஜய் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு இல்லை, வந்து நீங்கள் நடிகர் அப்படின்றப்போ அந்த பாணியில் பேசினா கூட சரி, விஜய்க்கான மவுஸ் இன்றைக்கி அரசியல் தலைவராக உள்ளே வந்துட்டார். ரைட், இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும் பொழுது முக்கியமான விஷயம், கடந்த 2 நாட்களாக லொல்லு சபா சுவாமிநாதன் அவர்களுடைய ஒரு இன்டர்வியூ வைரல் ஆகிட்டே இருக்குது. அது என்னென்னா, லொல்லு சபா விஜய் டிவியினுடைய எவர்கிரீன். அது அந்த லொல்லு சபாவிலிருந்து வந்தவர் தான் சந்தானம். அந்த லொல்லு சபாவிலிருந்து வந்தவர்கள் தான் இன்றைய காமெடி நடிகர்கள் நிறைய பேர் வந்து பேரே லொல்லி சபா டீம் வந்து. அதன் பிறகு சந்தானத்துக்கு பிறகு ஜீவான்னு ஒருத்தர் பண்ணிட்டு இருந்தார். அதை போக்கிரின்னு ஒரு படத்தை வந்து பேக்கரின்னு பண்ணோம் நாங்கள். அப்படி பேக்கரின்னு பண்ணப்போ எஸ்ஏ சந்திரசேகர், விஜயோடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் கடுமையாக கோபமாயிட்டார். கோபமாகி எங்களெல்லாம் கூப்பிட்டு வந்து மிரட்டினார் வீட்டில் வச்சு. மிரட்டினப்போ அந்த படத்தோட அந்த லொல்லு சபா டைரக்டர் என்ன பண்ணார், சார் நான் பண்ணல சார், அசிஸ்டண்ட்டுக்கு பண்ணாங்கன்னு அவர் தப்பிச்சு ஓடிட்டார். அப்புறம் சேனல் என்ன பண்ணாங்க, ஸ்டார், எங்கள் சேனலுக்கு வந்து ஸ்டார்னு பேர் வைக்க சொன்னாங்க, ஆனால் நாங்கள் விஜய்னு ஒரு பேர் இருக்கிறதுக்காக தான் ஸ்டார் விஜய்னு வச்சுருக்குறோன்னு சொல்லி அவங்க கூல் பண்ணாங்க. இப்படியா ஒவ்வொருத்தராக தெரிச்சு வந்துட்டோம். ஆனால் கடுமையாக வந்து எங்களை வந்து மிரட்டினார்கள் அப்படின்ற இந்த கிளிப்பிங்ஸை ஏன் இப்போ எடுத்து போடணும், ஏன் லொல்லு சபா சுவாமிநாதன் இப்பொழுது இந்த விஷயத்தை பேச வைக்கணும், இதனுடைய பின்னணியில் என்ன இருக்குது அப்படின்னு. ஆனால் தொடர்ச்சியாக வந்து நீங்கள் எஸ்ஏ சந்திரசேகர் உண்மையிலே ஒரு காலகட்டங்களில் கடுமையான விமர்சனங்கள்லாம் வந்தது. விஜயோடைய வளர்ச்சிக்கு அவர் தடுக்கிறாரு, இல்லை விஜயோடைய வளர்ச்சிக்கு அவர் தான் காரணம் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் இருந்தது வந்து. அப்புறம் ஒரு கட்டத்தில் விஜயே அதை புரிஞ்சுக்கிட்டு அமுச்சு விட்டார். ஏன்னா இந்த சம்பவம் நான் விசாரித்த போது, இந்த போக்கிரி பேக்கரி சம்பவம் விஜயோடைய நாலேஜுக்கே போகலை அப்படின்னு, அவர் அதுக்குள்ளேயே வரலை. ஏன்னா விஜயை சுற்றி அப்போ வந்து ஒரு பெரிய வட்டத்தை ஏற்படுத்தி வச்சுருந்தார் அவருடைய தந்தை எஸ்ஏ சந்திரசேகர் தான். அதுக்கு ஒரு நல்ல இது சொல்லணும்னா, ஏறக்குறைய வந்து விஜயோடைய காதுக்கே போகாமல் சில விஷயங்கள்லாம் முடிப்பாங்க வந்து. இப்போ நீங்கள் முதல்வர் ஸ்டாலின் வந்து என்னை வந்து போராட்டம்லாம் அப்பான்னு கூப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்துருந்தாரு. அது கடுமையான நிறைய பேர்லாம், இப்போ சிவி சண்முகம் முன்னாள் அமைச்சர்லாம் பார்த்தீங்கன்னா திட்டியிருக்கார் வந்து, என்ன வேணாலும் என்ன பண்ணுங்க, இப்படியா வந்து பேசுகிறது அப்படின்னு. விஜய் நற்பணி இயக்கமாக இருக்கும் பொழுது பார்த்திங்கன்னா, அந்த நற்பணி இயக்கத்தை சேர்ந்தவங்க ரசிகர்கள்லாம் வந்து எஸ்ஏசி ஒரு வாய்மொழி உத்தரவாக வந்து தன்னை வந்து அப்பான்னு கூப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அப்போ வந்து எஸ்ஏசி அப்பான்னு கூப்பிடுவாங்க. அவருடைய பிறந்த நாளுக்கு விஜய் சம்மந்தப்பட்ட விழாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாலிகிராமம், கேகே நகர், அசோக் நகர், வலசரவாக்கம் பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா அப்பா அழைக்கிறார், அப்பா கூப்பிட்டார் அப்படின்னு எஸ்ஏசி படத்தை போட்டு பெரிய அளவில் இது பண்ணாங்க. நிறைய பத்திரிகையிலே கூட கடுமையான விமர்சனங்கள்லாம் பண்ணாங்க, எழுதுனாங்க வந்து. என்னங்க வந்து இப்படி இருக்கிற பூரா அப்பான்னு கூப்பிட சொல்கிறீங்க நீங்கள், இது நியாயமா, இந்த உறவின் முறையாக தப்பான ஒரு விஷயம்னு விஜய் இதுக்கு பயங்கரமாக ட்ரிகர் ஆகி சண்டையெல்லாம் போட்டதாக கூட ஒரு தகவல் உண்டு. இதெல்லாம் தாண்டி எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி விஷயங்கள் விஜய் காதுக்கு போகாமல் எஸ்ஏசியை ஒரு அரசியல் பண்ணி கொண்டு இருந்தார்னு அப்போ வந்து பத்திரிகைலாம் எழுதிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் வெளியே வந்தார். அப்புறம் புஷி ஆனந்த் உள்ளே வந்தார். உண்மையிலே புஷி ஆனந்த் மீது 1000 விமர்சனம் வந்தால் கூட சரிங்க, இன்றைக்கி ஒரு களப்பணியாற்றக்கூடிய ஒரு போர் வீரராக அவர் வந்து தாவேகாவுக்கு இருக்கார், மாற்று கருத்து கிடையாது. அவர் பாண்டிச்சேரியிலேருந்து வந்து அரசியல்வாதி வந்து என் பையனை கூட்டு போயிட்டார், அவரை வந்து மயக்கினார் அப்படி இப்படின்னு பேட்டிலாம் கொடுத்தா கூட, இன்றைக்கு ஒரு விஜய் மீது, ஒரு தலைவர் மீது ஒரு விசுவாசமான ஒரு தொண்டனாக அவர் களப்பணி ஆற்றிட்டார். அது உண்மை தான். அது நீங்கள் 1000 விமர்சனம் சொல்கிறோம். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம், விஜயை சுற்றி இருந்தவர்கள் எப்படியாப்பட்டவர்களாக இருந்தாங்கன்றதுக்கு இப்போ சமீபத்தில் ஜான் மகேந்திரன் வந்து ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு, சச்சின் படத்துடைய டைரக்டர். அவர் ஏற்கனவே எங்கிட்ட பேசியிருந்தார், அதை வந்து ஒரு பேட்டியாக கொடுத்துருக்காரு வந்து. மதுரை, கில்லி, திருப்பாச்சி இந்த படங்களுக்கு பிறகு கலைப்புலி தானுக்கு வந்து விஜய் ஒரு கால் ஷீட் கொடுத்து வச்சுருந்தார். தானு என்ன பண்ணார், ப்ரொடியூசர் தானு யாரெல்லாம் கதை, இப்போ டைரக்டர்லாம் செலக்ட் பண்ணி விஜய்க்கு கதை சொல்ல அனுப்புவார்.
கதை சொல்ல அனுப்புனா விஜய்க்கு எந்த கதையுமே பிடிக்கல. சார் இந்த கதை நல்லா இல்லை சார், அது இதுவாக இல்லை சார், எனக்கு திருப்தியாக இல்லை சார் அனுப்பிச்சிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் ஜான் யாருன்னா இயக்குனர், மறைந்த இயக்குனர் மகேந்திரனுடைய மகன் ஜான் மகேந்திரன் என்ன பண்ணார், அப்போ போய் இங்கே கலைப்புலி தானுக்கு வேற ஒரு படத்துக்கு அவர் ஒரு படம் டைரக்ட் பண்ணுறதுக்கு ஒரு கதை ஒன்று, ஒரு ஃபீல் குட் கதை ஒன்று சொல்லி வச்சுருந்தார். சொன்னோடனே ஜான் வந்து பிரமாதமாக கதை சொல்லுவார், வந்து பக்காவாக சொல்லுவார். அப்படியே வந்து அப்படியே ஓட்டி காமிப்பார், யாரோடைய பையன் அப்படி ஓட்டி காமிப்பார். இவர் சொல்லி முடித்தோன்னா ஒரு நாள் கலைப்புலி தானு விஜயை போய் சந்திக்கும் போது, என்ன தம்பி வந்து கதை சொல்கிறவங்களாம் ஒன்றும் செட் ஆகலை, இல்லைண்ணே ஒன்றும் எனக்கு சரியாக பிடிப்படலண்ணே அப்படின்போது அவர் பேச்சுவாக்கெல்லாம் என்ன பண்ணிக்கிறார், நம்ம தம்பி கூட ஒருத்தர் இருக்கார், இவர் மகேந்திரன் சார் சன்னு ஜானு, பிரமாதமாக கதை சொல்லுவார் தம்பி, அவர் கூட ஒரு லவ் ஸ்டோரி ஒன்று சொன்னார், பிரமாதமாக இருந்தது அப்படின்னு. ஓகே வர சொல்லுங்களேன், சொல்லுங்களேன்னு இவருக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா அந்த காலகட்டத்தில் மதுரை, திருப்பாச்சி, கில்லின்னு ஒரே ஆக்ஷன் படமாக பண்ணியிருந்த விஜய் வந்து ஒரு லவ் ஸ்டோரியை வந்து ஓகே கேளுங்க அப்படின்னு சொல்கிறோன்னா இவர்கிட்ட சொன்னால் இவருக்கும் ஒன்றும் புரியல. ஜானுக்கும் வந்து என்னங்க இது அவர் தான் சொன்னார், அண்ணா இல்லை தம்பி வர சொன்னார், 3 மணிக்கு அடையார் ஆஃபீஸில் போய் நீங்கள் கதை சொல்லுங்கன்னு. அங்கே அதாவது கலைப்புலி தானு ஆஃபீஸ்லேருந்து இவர் கிளம்புறாரு. விஜய் சார்பாக எஸ்ஏசி ஒரு ஆளை அமைச்சிருக்கார். அவர் என்னென்னா பயங்கரமான இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு ஜானு கொடுத்துட்டு வராராம். நீங்கள் அங்கே போய் இங்கே நிற்கணும், அங்கே போய் நீங்கள் தலையை சொரியக்கூடாது, அந்த இடத்துல விஜயை வந்து நேருக்கு நேர் கண்ணு பார்க்கக்கூடாது, அப்புறம் விஜயை பார்த்து வந்து பெரிய சல்யூட்லாம் அடிக்கக்கூடாது, இப்படி எக்கச்சக்கமாக நீங்கள் அப்போ சொல்லுவாங்க. வந்து மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை சந்திக்க வரும்பொழுது அவர் எப்படிலாம் சந்திக்கணும், அவர்கிட்ட வந்து எந்த மாதிரியான ஒரு கோரிக்கையெல்லாம் வைக்கக்கூடாது, அவரை பார்த்து அழக்கூடாது, அவர்கிட்ட வந்து பரிதாபமாக பேசக்கூடாது, எப்படி நீங்கள் வந்து அவர்கிட்ட நடந்துக்கணும்னு சொல்லி முன்னாலே ஒரு ரிகர்சல்லாம் பண்ணி காமிக்க சொல்லுவாங்களே, அப்படிலாம் உண்டு. வந்து ஏறக்குறைய அது மாதிரி இவரை ஜானை கூட்டும் போது எரிச்சல் உண்டாக்கிட்டு இருக்காரு. இவருக்கு என்ன ஆகிடுதா, இவருக்கு ஒரு நினைப்பு என்னன்னா, என்னப்பா அது நாம் வச்சுக்கிற கதை வந்து ஒரு ஃபீல் குட் மூவி, இது ஒரு லவ் ஸ்டோரி, இதை போய் விஜய் கேட்கணும்னு சொல்லியிருக்காரு. பக்கத்தில் பார்த்தா இந்த ஆளோட தொல்லை தாங்கவே முடியல, ஒரே நச்சரிச்சுக்கிட்டே வர்றார். அந்த நபர் யாருன்னு தெரியும், பேர் சொல்ல வேணாம் இப்போ இல்லை, தொல்லையை தாங்க முடியல. ஜான் என்ன பண்ணுறார், குழப்பத்திலே போயிட்டு அவரை ஆஃபீஸில் அடையார் ஆஃபீஸில் போனோடனே பொதுவாக என்ன பண்ணுவாங்க, இந்த கதை சொல்ல வரவங்கள முதல்ல உட்கார வைப்பாங்க, ரிலாக்ஸ் பண்ணுவாங்க, தண்ணி கொடுப்பாங்க, டீ குடிக்கிறீங்களா காப்பி குடிக்கிறாங்களா, அவங்க கொஞ்சம் செட்டில் ஆகணும். இதுமாதிரி பெரிய ஹீரோக்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ஒரு படபடப்பு இருக்கும், ஒரு மாதிரி என்ன சொல்ல ஒரு வார்ம் அப் பண்ணிக்குவோம். ஆனால் உள்ளே நுழைஞ்சவொடனே மாடி படிக்கட்டுலேருந்து விஜய் இறங்க வந்தவொடனே இவருக்கு ஒன்றுமே புரியலையா. வந்து டக்குன்னு என்ன பண்ணியிருக்காரு, இவர் போய் ஹலோ விஜய் அப்படின்னு கை கொடுத்துருக்காரு. கை கொடுத்தோடனே பக்கத்தில் வந்த நபர் வந்து குய்யோ முறையன்னு குதிச்சு, யாருங்க சார் உங்களை அலோன்னு சொல்ல சொன்னது, யார் சார் உங்களை கை கொடுக்க சொன்னது, அண்ணா விஜய் ஒன்று சார் கை கொடுத்துட்டு, ஆனால் ஒரு நிமிஷம் ஃபோன் பேசிட்டு வரேன்னு ஒரு பக்கத்தில் ரூமுக்கு போயிட்டு உடனே, ஆச்சா போச்சா நீ அவ்வளோதான் வந்து அப்படின்னு டகடகடன்னு இவருக்கு ப்ரொடியூசர் தானுக்கு ஃபோன் பண்ணி, சார் இவர் பார்த்தா கை கொடுத்துட்டார் சார், பேர் சொல்லி கூப்பிட்டுட்டாரு, இது அவ்வளோதான் சார் இந்த ப்ராஜெக்ட்டு, இவரை வந்து கதையை கேட்க மாட்டார், ரிஜெக்ட் பண்ணிடுவார், அவர் டென்ஷன் ஆகிட்டார், இளைய தளபதி டென்ஷன் ஆகிட்டார். ஆச்சா போச்சானே இவருக்கு ஒன்றுமே புரியலையா. வந்தார் அவர், ஹலோ விஜய்னு கை கொடுத்தேன், இதில் என்ன தப்போ ஒரு ஃபோன் பேசிட்டு வரேன்னு போயிருக்காரு அப்படின்னு. அவர் நேரம் வந்தவொடனே ஜான் ஆரம்பித்தாரான், சார் என்னை விட வயசில் சின்னவர், நீங்கள் இன்னும் பார்க்குறது இன்னும் பயங்கர இளமையாக வேறு இருக்கீங்க, உங்களை நான் வந்து சாருன்னு சொல்கிறது ஒரு அந்நியமாக இருக்குது, அதில் ஏதோ ஒரு போலித்தனமாக இருக்குது, நான் விஜய்ன்னு சொல்கிறதுல ஏதாவது உங்களுக்கு கோச்சிக்கிட்டீங்களான்னு. அண்ணா பேர் தான்ண்ணா, இதில் போய் என்ன இருக்குது, நீங்கள் விஜய்னே கூப்பிடுங்க அப்படின்னு அந்த சொன்ன பண்பு இருக்கு இல்லைங்களா. இது என்ன சொல்ல வர்றாரு ஜான்னு, அதன் பிறகு முழு கதையும் கேட்டுட்டு ஓகே பண்ணி அந்த படம் தான் சச்சின் படமாக அவ்வளோ ஒரு ஒத்துழைப்பு அந்த படத்து மேலே, அது ஒரு ரீரிலீஸாக வரப்போகுது. வந்து இப்போ என்ன சொன்னார் இவர், இந்த அல்ல கைகள் இருக்காங்க இல்லைங்களா பக்கத்தில், இவங்க தான் ஒட்டுமொத்தமாக இவர்களை கெடுப்பது அப்படின்னு, ஒட்டுமொத்தமாக இவங்களை காலி பண்ணுறது அவங்க தான் அப்படின்னு. அதே போல் தான் இந்த போக்கரின்ற அந்த பேக்கரி விவகாரம், எஸ்ஏசியை சுற்றி உள்ள ஆட்கள் பண்ண வேலை தான் அது. வந்து அது விஜயோடைய நாலேஜுக்கு போகல, ஒரு கட்டத்தில் விஜய்க்கு வந்து எரிச்சலாகி அது ஒரு முரண்பாடாக ஏற்பட்டு அங்கேருந்து வெளியே வந்து இப்போது தாவேக்காவுடைய தலைவராக மாறிட்டார். ஓகே, அது 1000 அதுக்குள்ளே இருக்கும், அப்பா மகன் உறவு, அப்பா மகன் சண்டை, இதுக்குள்ளெல்லாம் போக வேணாம். சொல்ல வர்றதுக்கான காரணம் என்னென்னா, இந்த நேரத்தில் விஜயோடைய செல்வாக்கு, அரசியல் செல்வாக்கு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டு இருக்கு. இதை வந்து திட்டமிட்டு ஒரு பேட்டி எடுக்கப்பட்டதா, இல்லது எடுக்கப்பட்ட பேட்டியிலிருந்து இந்த பகுதியை கட் பண்ணி இதை ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா, இல்லது விஜய் மீது சேரை வாரி பூச வேண்டும் என்பதற்காக இந்த மாதிரி வேலைகள் பண்ணுகிறார்களா என்று தெரியவில்லை. ஆனாலும் ஒன்று, விஜயோடைய வளர்ச்சி அரசியலில் அசுர வளர்ச்சியாக வந்து கொண்டு இருக்கிறது என்பதில் மாற்று கருத்து கிடையாது. அந்த அசுர வளர்ச்சி தான் பல பேருக்கு வயிற்றில் 4 கிலோ புளியை போட்டு கரைத்து கொண்டிருக்கிறது என்பதில் தெளிவாக தெரிகிறது. இப்பொழுது
முதல் கூட்டணியாக தமிழ்நாடு முஸ்லீம் லீக் முஸ்தபா அந்த கூட்டணி பேச்சுவார்த்தையை தொடங்கிவிட்டார் என்பதில் ஆச்சரியமில்லை. அடுத்தடுத்து காலங்கள் மாறும் பொழுது காட்சிகள் மாறும். விஜயோடைய அடுத்த கட்டமாக செயற்குழு பொதுக்குழு முடிந்து மக்களை சந்திக்கிற அந்த நடைபயணம்தான் விஜயை இன்னும் விஸ்வரூப ஒரு தரிசனமாக காட்டும் என்பதில் மாற்று கருத்து இல்லவே இல்லை. அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.